ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா vlogs. இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ப்ரான் 1/2 kg, ஆனியன் 2, டொமேட்டோ 2, க்ரீன் சில்லி 2, பெப்பர் 1 teaspoon, ஜிஞ்சர் ஸ்மால் பீஸ், கார்லிக் 8, சின்ன வெங்காயம் 6, ஃபெனல் சீட் 1/2 teaspoon, குமின் சீட் 1/2 teaspoon, ஆயில் 3 tablespoon, டர்மரிக் பவுடர் 1/2 teaspoon, சில்லி பவுடர் 1 teaspoon, கொரியண்டர் பவுடர் 2 teaspoon, கரம் மசாலா 1 teaspoon. முதல்ல மிக்ஸி ஜாரில் ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர், சின்ன வெங்காயம், குமின் சீட், ஃபெனல் சீட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இங்கே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக வேணும். எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனியன் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு டொமேட்டோவை சாப் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு டொமேட்டோ கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சாஃப்டானது டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை மாற வரைக்குமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ப்ரானை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரானில் இருந்தும் தண்ணி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபியூ மினிட்ஸுக்கு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக மேலே கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக சாதம் கூட இந்த ப்ரான் கிரேவி செம்ம வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தியா vlogsஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.